everybody, hi, good evening, welcome to Vedantu and now unga Shravanee Ma'am. Okay, so இன்னைக்கு நம்ம chapter 7ல இருக்கக்கூடிய எல்லா important questionsமே வந்து revise பண்ண போறோம். Okay, so chapter 7 வந்து கண்டிப்பா நீங்க வந்து quarterly exam அப்போ படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு டச் விட்டு போயிருக்கும். So அதுல இருக்கக்கூடிய what are all the most important questions, எந்த questionsலாம் நீங்க மிஸ் பண்ணிட்டு exam போகவே கூடாது அப்படிங்கற மாதிரி questions எல்லாம் நம்ம இன்னைக்கு சூப்பரா பக்காவா complete பண்ண போறோம். So before we start the session, everybody smash the like button. எல்லாருமே வந்து like button-ஐ smash பண்ணிட்டீங்களா? சூப்பர். So and then கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. லிங்க் ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. And நம்மளுடைய சம்பிரதாயம் படி நம்மளுடைய ரெஸ்பெக்டிவ் இமோஜிஸை சாட்ல போடுவோம் இல்லையா? So தீ பேட்ச் எல்லாருமே தீ போடுங்க, மின்னல் பேட்ச் எல்லாருமே வந்து மின்னல் போடுங்க. எல்லாரும் டெய்லி ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்றீங்களா? டெய்லி ஸ்டடி பிளான் நீங்க தான் கேட்டீங்க. So உங்களுக்காக we have given you questions with answers. Question with answers உடைய daily study plan PDF கொடுத்துட்டு இருக்கோம். ஃபாலோ பண்றீங்களா? Yes or no? ஃபாலோ பண்றீங்களா? யாரெல்லாம் daily study plan ஃபாலோ பண்றீங்க? chatல DSP ன்னு போடு பார்க்கலாம். daily study plan ஃபாலோ பண்றவங்கலாம் DSP ன்னு போடு பார்க்கலாம். and யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு நியூவா வந்திருக்கீங்க மேம், நான் இன்னைக்கு தான் இந்த லைவ் செஷன் பார்க்கறேன். How much are you from? யாரெல்லாம் வந்து நியூவா வந்திருக்கீங்க? How many newcomers are today? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா போடுறோம். ஓகே, DSP சூப்பர். டே 3 completed. ஓகே, ஸோ இந்த டெய்லி ஸ்டடி பிளான் கம்ப்ளீட் பண்ணா அதே கம்யூனிட்டி போஸ்ட்லயே ஒரு கமெண்ட் போடலாம் இல்லையா? போடலாம் இல்லையா? நியூ. ஓகே, சங்கீதா வெல்கம் டு அவர் சேனல். வேற யார் யார் நியூவா வந்திருக்கீங்க? நியூ, வெஸ்டீஜ், எஸ், அடுத்து நியூ, பபிதா ஸ்ரீ, நியூ, சூப்பர். ஸோ நியூவா வந்த எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சூப்பர்ப்பா. ஸோ உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் காட்டிடுறேன். மேபி இந்த லைவோடைய ஒரு ஹாஃப் த டைம்ல வந்து சொல்லுங்க. ஒரு 8 மணி போல எனக்கு வந்து கரெக்டா 8 மணி இல்ல 7 மணி போல எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. இந்த டெய்லி ஸ்டடி பிளானை எப்படி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும், இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியலைன்னா நான் சொல்லித்தரேன். சரியா? அதுக்கப்புறமா வந்து எப்படி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம சேனல்ல இருந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறதையும் சொல்லித்தரேன். சரியா? சூப்பர். ஸோ எல்லாருமே ஃபயர் போடுங்க பார்க்கலாம் சாட் செக்ஷன்ல. எங்கடா போச்சு? யா. ஸோ எல்லாருமே சாட் செக்ஷன்ல டக்கு டக்குன்னு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். நம்ம இப்போ லைவ் செஷனை வந்து பிகின் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சூப்பர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 91 சென்டம் தொட்டுடலாமா? 100 லைக்ஸ், 100 வாட்சிங், 100 people. எல்லாரும் ரெடியா? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர். So we are going to begin the live session right now. அடுத்த 1 hour பயங்கர ஃபோக்கஸ்டா லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணீங்கன்னா 15 டேஸ்ல 15 சாப்டர்ஸை நம்ம அழகா கம்ப்ளீட் பண்ணி இந்த ஹாஃப் இயர்லில 95 ஷார்ட்டா வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வாங்க ட்ரை பண்ண போறோம். ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் பிகின் த லைவ் செஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 7ல நமக்கு thermodynamics, right? இந்த சாப்டர்ல முக்கியமா first law, second law, third law of zeroth lawல இருந்து இருக்கிற அந்த laws of thermodynamics நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். And then second thing பாத்தீங்க அப்படின்னா Gibbs free energy, internal energy உடைய characteristics நமக்கு 5 mark questionல repeatedா கேக்குறாங்க. ஓகே, சோ இந்த சாப்டர்ல இருந்து வரக்கூடிய ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எந்த 5 மார்க் வரலாம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இல்லனா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி நமக்கு வரலாம். இல்லனா அதுல 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் இன்டர்னல் எனர்ஜி எழுத சொல்லி 3 மார்க் क्वेश्चनல வரலாம். பிகாஸ் இந்த क्वेश्चंस எல்லாமே ரிப்பீட்டடா ஹாஃப் இயர்லில கேட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு நான் லைவ்ல சொல்லி தரக்கூடிய क्वेश्चंसல இருந்து கண்டிப்பா இதுல இருந்து தான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நமக்கு क्वेश्चंस வரப்போகுது. இதுல ஒரு क्वेश्चंस கூட விடாம நீங்க எல்லாரும் படிக்க போறீங்க. சரியா? எஸ். சோ லெட்ஸ் பிகின் த லைவ் செஷன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டேட் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம எழுத போறோம். என்னது ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுப்போமா? The first law of thermodynamics is known as the law of conservation of energy. நம்ம எல்லாரும் law of conservation of energy நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? energy can neither be created nor destroyed, right? so அந்த law of conservation of energy மாதிரி தான் இந்த first law of thermodynamics நமக்கு வந்து வருது. என்னது அப்படின்னா states that the total energy of an isolated system remains constant throughout
change from one form to another. Okay, throughout it may change from one form to another. Okay, so இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன ஓபன் ஆகல பேபி டால், என்ன ஓபன் ஆகல உங்களுக்கு கரெக்டா லிசன் பண்ணுங்க. எப்படி எனர்ஜியை நம்ம உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, பட் ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம மாத்த தான் முடியும் அப்படின்னு இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜில சொல்றோமோ, அதே மாதிரி இந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லால நம்ம வந்து என்ன படிக்கிறோம், ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோ. சரியா? சோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை, ஓகே, இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜியை கான்ஸ்டன்டா இருக்கும். நீ ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம்ல மாத்தினாலும் அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த டோட்டல் எனர்ஜி மாறாது. ஓகே, சோ ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் நீ மாத்தினாலும் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் உடைய எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க நான் எல்லோல அண்டர்லைன் பண்றது எல்லாமே கீவேர்ட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இருந்தாதான் மார்க் உண்டு. ஓகே, the total energy of an isolated system, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் உடைய டோட்டல் எனர்ஜி வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். எப்படி ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் மாறினாலும் கான்ஸ்டன்டா இருக்கும். சோ இது நம்ம மேத்தமேட்டிக்கலி எப்படி நம்ம அதை கொடுக்கிறோம் அப்படின்னா டெல்டா U which is equal to Q plus W, டெல்டா U equal to Q plus W. டக்குன்னு நோட்ஸ் எடுத்து நான் நோட்ல இதை மட்டும் எழுது, டெல்டா U equal to Q plus W, because இது எல்லாமே ப்ராப்ளம் சால்விங்க்கு நமக்கு அப்கமிங் கிளாஸ்ல ஹெல்ப்பா இருக்க போகுது. ஓகே, சோ இங்க பாருங்க, நமக்கு இந்த U அப்படிங்கறதா இந்த டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். Q அப்படிங்கிறது என்னப்பா, the amount of heat supplied, just heat பா. Q அப்படிங்கிறது வந்து என்னது, heat. சரியா? heat தான் Q அப்படின்னு சொல்றோம். W அப்படிங்கிறது work done on the system. ஓகே, சோ work done தான் நம்ம W அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन யாருக்கெல்லாம் கிளியர், நான் ஒரு வாட்டி ரீகால் பண்றேன், யாருக்கெல்லாம் கிளியரோ சாட்டா கிளியர் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். So first law of thermodynamics வந்து law of conservation of energy மாதிரியே தான். Okay, so the total energy of an isolated system, ஒரு isolated system உடைய total energy வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும், மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறினாலும். சரியா? சூப்பர். இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க, third law of thermodynamics. Okay, so first book back questions எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிரலாம், அதுக்கப்புறமா புக் இன்சைட் क्वेश्चंस போயிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, சோ third law of thermodynamics நம்ம எழுத போறோம். The third law of thermodynamics states that the entropy of a pure crystalline substance at absolute zero is zero. First நல்லா புரிஞ்சுக்கோங்க, entropy அப்படினா என்ன? entropy அப்படினா என்னது? randomness, disorderness, அதுதான் நம்ம entropy அப்படின்னு சொல்லுவோம். சோ கிளாஸ்ல அசெம்பிளி அப்போ பிரேயர் பீரியட் அப்போ நம்மலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா அட்டென்ஷன்ல நின்னுட்டு இருப்போம் இல்லையா? இதுவே பிடி பீரியட்ல நம்ம பயங்கரமா ஓடிட்டு இருப்போம், ரேண்டமா இருக்கும் அந்த மூமெண்டே, ரைட்? சோ அததான் அந்த randomness தான் என்னன்னு சொல்றோம், entropy அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? நம்மளுடைய யூனிவர்ஸ் எப்படி இருக்கு? ரேண்டமா இருக்கா இல்ல ஆர்டரா இருக்கா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம், ரேண்டமா இருக்கா இல்ல ஆர்டரா இருக்கா யூனிவர்ஸ்? இட் இஸ் வெரி வெரி ரேண்டம் இல்லையா? அதனாலதான் என்ட்ரோபி ஹையரா இருக்கிறதுனால தான் ஸ்டேபிளாவும் இருக்க முடியுது இல்லையா? ஒரு பியூரான கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்ல அதோடைய என்ட்ரோபி வந்து நமக்கு வந்து the third law of thermodynamics says that entropy வந்து நமக்கு ஜீரோவா இருக்கும். சரியா? சோ அப்சல்யூட் ஜீரோல ஒரு பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் உடைய என்ட்ரோபி வந்து ஜீரோவா இருக்கும். சரியா? இத மட்டும் எழுதினாலே போரும். ஆர் இது இல்லனா வேற ஒண்ணே எழுதலாம், இதுவே போரும், you will get 2 marks. இதுவும் you can just write s is equal to 0 போரும். Okay, so otherwise it can be stated as it is impossible to lower the temperature of an object to absolute zero in a finite number of steps. செகண்ட் பாயிண்ட் விட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இது ரெண்டுத்துல ஒன்னு எழுதினாலே போரும். என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த டெம்பரேச்சரை அதுக்கு மேல கம்மி பண்ணவே முடியாது ஃபைனைட் ஸ்டெப்ஸ்ல. ஃபைனைட் ஸ்டெப்ஸ்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்ல அப்சல்யூட் ஜீரோக்கு கீழே ஒரு டெம்பரேச்சரை நம்ம கம்மி பண்ணவே முடியாது அப்படிங்கிறாங்க. சரியா? அதுக்கு பதிலா this first one is easy, right? entropy of a pure crystalline substance at absolute zero. absolute zeroல
பியூரான கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் உடைய என்ட்ரோபி வந்து 0. இதுதான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த என்ட்ரோபியை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? எஸ். ஓகே, யாருடைய பேர்லாம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது மறந்துடாதீங்க. இந்த என்ட்ரோபியை வந்து நம்ம எஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம், ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லால நம்ம வந்து என்னப்பா படிச்சோம்? ஃபர்ஸ்ட் லால டோட்டல் எனர்ஜி ஆஃப் அ ஐசோலேட்டட் சிஸ்டம் remains constant. கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு ஃபார்ம்ல இருந்து அனதர் ஃபார்முக்கு நீங்க மாத்தினாலும், அது ஃபர்ஸ்ட் லால படிச்சோம். தேர்ட் லால என்ன படிச்சோம்? ஒரு பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் உடைய என்ட்ரோபி வந்து அப்சல்யூட் ஜீரோல ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, சூப்பர்ப்பா. இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிக்க போறோம். ஸோ இந்த செகண்ட் லால ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாம நமக்கு 2-3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் இந்த என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். ஓகே, என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட். ஜென்ரலி இதுல ஏதாவது கெல்வின் பிளாங்க் மட்டும் எழுதுங்க, இல்ல கிளாஷியஸ் மட்டும் எழுதுங்க அப்படி சொல்லியும் கேட்கலாம். இந்த மாதிரி மொத்தமாவும் எழுதி தர சொல்லலாம். சரியா? பேஜ் நம்பர் மேம், யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணும்? அப்படியே நான் இதை அப்படியே பிடிஎஃப் ஆவே கொடுத்துறேன். How many of you wants this PDF? யாருக்கெல்லாம் இது அப்படியே பிடிஎஃப் வேணும்? கிளாஸ் கடைசி வரைக்கும் இருங்க. லைவ் சாட்லயே இதோடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு தரேன். சரியா? சோ தட் நீங்க பேஜ் நம்பர்லாம் தேட வேண்டாம். இது அப்படியே பிடிஎஃப் தரேன். ஆல்ரெடி ஸ்டடி பிளான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகே, யா. சோ இப்போ அடுத்த क्वेश्चनக்குள்ள போகலாம். ஸ்டேட் தி வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு என்னென்னலாம் டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? The entropy of an isolated system increases during a spontaneous process. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுல நான் ஒரு சில சொல்ற டேர்ம்ஸ் எல்லாம் தமிழ்ல கூட எழுதி அர்த்தம் எழுதிக்கோங்க எல்லாருமே. ஏன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம படிக்க போறோம். சரியா? அதே மாதிரி 12th இதோடைய கண்டினியூவேஷன் இம்பார்ட்டன்ட். How many of you are preparing for NEET or JEE? Thermodynamics ஒரு ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்ஸா இருக்கும். சரியா? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னா என்ன தெரியுமா? தானாவே நடக்கும். லைக் அதுக்கு நம்ம எந்த விதமான எனர்ஜியுமே சப்ளை பண்ண வேண்டாம். நம்ம கிளாஸ்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் கிளாஸ்க்கு ஃபோக்கஸோட லிசன் பண்ணுவாங்க. நான் போயிட்டு வந்து இல்ல ஸ்பாம் பண்ணாதீங்கப்பா, கிளாஸ் கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லவே வேண்டாம். சரியா? they themselves knows. ஓகே, அவங்களுக்கே வந்து தெரியும். ஸ்பான்டேனியஸ் அதெல்லாம். ஓகே, இப்போ மேலேருந்து அருவிலேருந்து தண்ணி கீழே கொட்டுது. பேபி டால் வேற ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்பாம் பண்ணாதீங்க. பை த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? 8 மணிக்கு ஞாபகப்படுத்துங்க பேபி டால். அது வரைக்கும் கிளாஸ் கவனிங்க. எப்படி இந்த ஸ்டடி பிளான் டவுன்லோட் பண்றதுன்னு நான் காட்டுறேன். சரியா? எஸ். ஸோ என்ன சொல்லிருந்தேன்னு நானே மறந்துட்டேன். தயவு செய்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ அருவிலேருந்து தண்ணி கீழே கொட்டுது. யாராச்சும் எனர்ஜி சப்ளை பண்றோமா? இல்ல. அருவிலேருந்து தண்ணி கீழே கொட்டுறப்போ யாருமே எந்த வித எனர்ஜியுமே சப்ளை பண்றது இல்ல. ஸோ அது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு ப்ராசஸ். இதே நான் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தண்ணி தேவைப்படுது. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன்? மோட்டார் போட்டு தான் அந்த தண்ணியை எடுத்துக்க போறேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மோட்டார் போட்டு தான் நான் அந்த தண்ணியை வந்து எடுத்துக்க முடியும். மோட்டார்ல நான் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறேன் இல்லையா? அப்போ நம்ம ஒரு எனர்ஜி போட்டு நடக்குதுன்னா அது நான் ஸ்பான்டேனியஸ். ஓகே, நான் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னா ஃபாஸ்ட் இல்லையா? இல்ல ஜாக் டாக்ஸ். ஸ்பான்டேனியஸ்னா ஃபாஸ்டா நடக்கிறது இல்ல, தானாவே நடக்கிறது. எந்தவித எனர்ஜி நீட்ஸும் இல்லாம தானாவே நடக்கிறது தான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் உடைய ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸா இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இருக்கு. ஓகே, ஆஃப் அ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா அதோடைய என்ட்ரோபி என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதோடைய என்ட்ரோபி நமக்கு வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதை தான் இது மூலமா நமக்கு சொல்ல வராங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதான்? அதோடைய என்ட்ரோபினா என்னது? ரேண்டம்னஸ், டிஸார்டர்னஸ் இல்லையா? டிஸார்டர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த என்ட்ரோபியை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? How are we representing this entropy? டக்குன்னு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ட்ரோபியை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? என்ன ஆல்பபெட் யூஸ் பண்றோம்? எஸ் இல்லையா? என்ட்ரோபி நம்ம எப்படி சொல்றோம்? எஸ் அப்படின்னு தான் சொல்றோம். சோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் உடைய
ஒரு ஐசோலேட்டட் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் உடைய என்ட்ரோபி எப்பயுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். சூப்பர்ப்பா. அடுத்து வாங்க, கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் இஸ் இம்பாசிபிள். இந்த இதுலலாம் புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும்ப்பா. எப்பயுமே லா ஸ்டேட் இப்படிலாம் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அப்படியே எழுதணும். ஓகே, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ மெஷின். இப்படி ஒரு மிஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள். எப்படிப்பட்ட மிஷினை? that absorbs heat from a hot source and convert it completely into work. ஒரு hot sourceல இருந்து, ஓகே, hot sourceனா என்ன? எது நமக்கு ஹீட் தருதோ அதுதான் hot source. ஓகே, ஒரு hot sourceல இருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அதை கம்ப்ளீட்டா ஒர்க்கா மாத்துறது. எந்தவித வேஸ்டேஜுமே இல்லாம, எந்தவித வேஸ்டேஜும் இல்லாம கம்ப்ளீட்டா ஒர்க்கா கன்வெர்ட் பண்றது தான் முடியாது. அப்படி ஒரு மிஷினை 100% எஃபிஷியண்டா ஒரு மிஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. பை அ சைக்ளிக் ப்ராசஸ், ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்ல வித்தவுட் டிரான்ஸ்ஃபரிங் அ பார்ட் ஆஃப் த ஹீட் டு அ கோல் சிங்க். கொஞ்சம் கூட அந்த ஹீட்டை டிரான்ஸ்ஃபரே பண்ணாம மொத்த ஹீட்டையும் ஒர்க்கா கம்ப்ளீட் பண்ண முடியாது. சரியா? மொத்த ஹீட்டையும் கம்ப்ளீட்டா ஒர்க்கா மாற்ற முடியாது எந்த ஒரு மிஷினாலையும். அப்படி ஒரு மிஷினை 100% நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரியா? நம்ம படிச்சதை 100% ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நம்ம படிச்சதை 100% ஞாபகம் வச்சுக்க முடியுமா? எஸ் ஆர் நோ? கோல்டு சிங்க்னா என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு காஃபி வச்சிருக்கேன், ரைட்? அந்த காஃபி என்னது? அது வந்து ஒரு ஹாட் பாடி இல்லையா? அது வந்து சூடா இருக்கு, அது வந்து ஒரு ஹாட் சோர்ஸ். அந்த காஃபியோடைய சரௌண்டிங் என்னது? அஃப்கோர்ஸ் அதை விட டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? அதுதான் கோல்டு சிங்க், ரைட்? நான் இப்போ காஃபி போட்டு உங்ககிட்ட கொண்டு வரேன். அடுப்புல இருந்து அதே டெம்பரேச்சர் தான் உங்க கை வரைக்கும் இருக்குமா? அடுப்புல இருந்து அதே டெம்பரேச்சர் உங்க கை வரைக்கும் இருக்குமா? இருக்காது இல்லையா? கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ஆறி இருக்கும், வெளில போயிருக்கும், ரைட்? அதுதான் கோல்ட் சிங்க் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ மெஷின். ஓகே, ஸோ இம்பாசிபிள். ஒரு இந்த மாதிரி ஒரு மிஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள். எந்த மாதிரி மிஷின்? விச் அப்சார்ப்ஸ் ஹீட். கம்ப்ளீட்டாக ஒரு ஹாட் சோர்ஸ்லேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அதை முழுமையாக ஒர்க்காக மாற்றக்கூடிய ஒரு மிஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள், கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. சரியா? கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, இட் இஸ் இம்பாசிபிள் டு transfer heat from a cold reservoir to a hot reservoir without doing some work. நான் உழைப்பே போட மாட்டேன் ஆனா எனக்கு மார்க் வரணும் அப்படின்னா முடியுமா? இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஞாபகம் இருக்கும். கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஹார்ட் ஒர்க்கே போட மாட்டேன் மேம், எனக்கு மார்க் வரணும். நடக்காது பாஸ், சாரி நடக்காது. ஓகே, ஸோ லக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உனக்கு கொஷின் பேப்பர் வேணா ஈஸியா வரலாம், ஆனா அந்த ஈஸியா வந்த கொஷின் பேப்பரை வந்து அட்டென்ட் பண்றதுக்கு அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படிச்சாகணும் இல்லையா? எஸ். ஸோ இப்படி ஒரு இட் இஸ் வெரி வெரி இம்பாசிபிள் டு டிரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் அ கோல்டு டு ஹாட். கோல்டு ரிசர்வாயர்லேருந்து ஹாட்டுக்கு நீ ஹீட்டை எந்தவித ஒர்க்கும் போடாம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரியா? கோல்டுலேருந்து ஹாட்டுக்கு நீ ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். ஓகே, அதுதான் கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட். நான் இப்போ சொல்லி தரப்போ எல்லாம் புரியும், ஆனா நீ இதை ரிவைஸ் பண்ணி ஒரு வாட்டி எழுதி பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் லாஸ் மட்டும் எழுதி பார்க்காம எக்ஸாம் போகாது. 1 or 2 times இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? எழுதி பார்க்க போறீங்க. Day 4 ஸ்டடி பிளான் ஆல்ரெடி போட்டாச்சுப்பா. I'll show you. Okay, I'll show you. Define Hess law of constant heat summation. Hess law ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, யா. So Hess law of constant heat summation அப்படி என்றால் என்ன? The enthalpy change of a reaction either at constant volume or constant pressure. கான்ஸ்டன்டான வால்யூம், எய்தர் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு இல்ல பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ இந்த என்தால்பி மாறுது. என்தால்பினா என்னது? எனர்ஜி இல்லையா? எனர்ஜி வந்து மாறுது. சேமா இருக்கு. Whether it takes place in a single step or multiple step. ஓகே, ஸோ ஸ்கூல்ல இது வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கும், ரைட்? உங்க ஸ்கூல்ல இருந்து எக்ஸாம்பிள் வீட்ல இருந்து நம்ம ஸ்கூல் போறோம். டைரக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? டைரக்டா வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட் வந்து இருக்கும். இல்லனா நேரா
இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு கடைக்கு போயிட்டு அந்த கடையில இருந்து நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு அங்க இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்கூலுக்கு யாரும் அப்படி போக மாட்டோம் பட் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரப்போ மேபி வில் சூஸ் த லாங்கஸ்ட் ரூட் இல்லையா ஆர் ஸ்கூல்ல நம்ம கிளாஸ் ரூம்ல இருந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஸ்ட்ரெயிட் ரூட்ல போயிடுவோம் திருப்ப வரப்போ பொறுமையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஏறி ஏறி வழுவோம் இல்லையா வழி வேற வேற இருந்தாலும் the net result ஒன்று தானே ஸ்கூலுக்கும் கிளாஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான் இல்லையா ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க ரைட் ப்ரொவைடட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆர் சேம் இனிஷியல் ஸ்டேஜும் ஃபைனல் ஸ்டேஜும் சேமா இருந்துச்சுன்னா ஒரு ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்ல நடந்தாலும் சரி மல்டி ஸ்டெப்ல நடந்தாலும் சரி கான்ஸ்டன்ட் வால்யூம் இல்லை கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா இருந்துச்சுன்னா என்தால்பி சேஞ்ச் சேம் தான்ப்பா அப்படின்றாங்க சரியா ஸோ இப்போ இங்க பாருப்ப நம்மளுடைய ரியாக்ஷன் படி என்ன ஆகணும் அப்படின்னா ஏலேருந்து பி தான்ப்பா ரியாக்ஷன் ஏ டு பி தான் ரியாக்ஷன் ஏலேருந்து பி தான் இந்த ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்ல நடக்குது அதுதான் ஹெச்ஆர் டெல்டா ஹெச்ங்கிறது என்னதுப்பா சேஞ்ச் இன் என்தால்பி இந்த என்தால்பியை தான் ஹெச் அப்படின்னு சொல்றோம் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெச் அப்படிங்கிறது என்தால்பி ஓகே எஸ் அப்படிங்கிறது என்ட்ரோபி S வந்து entropy okay Q என்னது what is this Q let me know in the chat section யாரெல்லாம் இன்னைக்கு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு குவிஸ் இல்லப்பா Q அப்படிங்கிறது என்னது what is this Q yes இந்த ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஈஸி நான் சொல்லி தந்தா ஈஸி பாரு 12th chemistry I think tomorrow ஏன் மேம் என்னாச்சு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க உங்க கமெண்ட்ஸ் கண்ணுக்கு தெரியலப்பா தூரத்துல இருந்து ஹீட் வெரி குட் Q வந்து ஹீட் ஓகே சூப்பர் ஸோ இப்போ இங்கே கரெக்டாக லிசன் பண்ணுங்க எல்லாருமே இந்த ஏலேருந்து பி போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக போனோம்னா டெல்டா ஹெச்ஆர் ஹெச் அப்படிங்கிறது என்ன என்தால்பி டெல்டானா சேஞ்ச் இன் என்தால்பி டெல்டானா சேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோ எப்படி டெல்டானா டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி டெல்டா போட்டோம்னா சேஞ்ச் ஓகே ஆர் அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷன் சரியா விச் வில் பி ஈக்குவல் டு ஆனா நான் அப்படி போல இதே ரியாக்ஷனே மல்டி ஸ்டெப்ல பண்றேன் சரியா மல்டி ஸ்டெப்ல பண்றேன் ஏலேந்து எக்ஸ் வரோம் எக்ஸ்லேருந்து ஒய் போறோம் ஒய்லேருந்து பி போறோம் ஓகே இனிஷியல் ஸ்டேஜ் ஆன ஏவும் ஃபைனல் ஸ்டேஜ் ஆன பியும் சேம் தான் இனிஷியல் ஸ்டேஜும் ஃபைனல் ஸ்டேஜும் சேம் தான் ஆனா இது வந்து சிங்கிள் ஸ்டெப் இது 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 3 ஸ்டெப்ஸ் ஆனா இந்த என்தால்பி சேஞ்ச் சேம் தான்றாங்க லைக் எக்ஸாம்பிள் தோப்பர் சிங்கிள் ஸ்டெப்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு டெல்டா ஹெச்ஆர் அது ஆர் அப்படிங்கிறது ரியாக்ஷன் சரியா இப்போ வா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வர சேஞ்ச் இன் என்தால்பி தான் டெல்டா ஹெச்1 ஓகே டெல்டா ஹெச்1 பிளஸ் செகண்ட் ஸ்டெப்ல தான் டெல்டா ஹெச்2 பிளஸ் டெல்டா ஹெச்2 ஓகே தேர்ட் ஸ்டெப்ல பாரு டெல்டா ஹெச்3 ஸோ டெல்டா ஹெச்3 ஓகே புரிஞ்சுதா so delta h1 plus h2 plus h3 do you understand yes so single step நாலும் சரி multi step நாலும் சரி change in enthalpy same தான் அப்படின்றாங்க ஓகேவா book backல தான் பா இருக்கு இதெல்லாம் கவனிங்க okay so the enthalpy change of reaction either at constant volume இல்ல constant pressure either volume கான்ஸ்டன்ட்டா இருக்கு இல்ல pressure கான்ஸ்டன்ட்டா இருக்கு அந்த ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப் ஒரு ஸ்டெப்ல நடந்தாலும் சரி இல்ல மல்டிபிள் ஸ்டெப்ஸ் நடந்தாலும் சரி அதுடைய என்தால்பி சேஞ்ச் சேம் தான் அப்படின்னு சொல்லி இதை எழுதணுமா கண்டிப்பா எழுதணும் இது ரொம்ப ஈஸி ஏலேருந்து பி அதுதான் டெல்டா ஹெச்ஆர் ஏலேருந்து எக்ஸ் எக்ஸ்லேருந்து ஒய் ஒய்லேருந்து பி 1 2 3 புரிஞ்சுதா எல்லாருக்கும் கிளியரா யாருக்கெல்லாம் கிளியர் சாட்ல போடுங்க பார்க்கலாம் வில் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியரா சூப்பர் explain intensive properties with 2 examples intensive extensive ரெண்டும் important நான் ஒரு 4 क्वेश्चन சொல்றேன் இது ரெண்டுத்துல இருந்து ஒன்னு கண்டிப்பா வரும் என்னது அப்படினா intensive and extensive property state function path function இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் ஜேஇ யாரா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கா நீ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ஓகே யா இதெல்லாம் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பா ஒரு சில ப்ராப்பர்ட்டில இப்போ பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் ஹார்ட்னஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் வால்யூம் ப்ரெஷர் கான்சென்ட்ரேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம் சரியா இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம் சரியா இப்போ பார் the property that is independent of the
மாஸ் இண்டிபெண்டா இருக்கு. லைக் மாஸ் மாறுறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகல, மாஸ் மாறுறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாறல, அதெல்லாம் இன்டென்சிவ்னு சொல்லுவோம். இதுவே டிபெண்ட் ஆஃப் த மாஸ், மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அதெல்லாம் வந்து என்னது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸ் டிபெண்ட் பண்ணி இருந்தா அதெல்லாம் வந்து என்னது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. கான்சென்ட்ரேஷன்லாம் சொல்லு, கான்சென்ட்ரேஷன் மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா, அப்போ அதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில வரும் நமக்கு. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ், லைக் மாஸ் டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆர் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம், அந்த சிஸ்டம் உடைய சைஸையோ மாஸையோ டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகே, ஸோ அதை தான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டி, எக்ஸாம்பிள் ஒரு 4 எக்ஸாம்பிளாவது ஞாபகம் வச்சுக்கோ. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாஸையோ சைஸையோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸையோ சைஸையோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. அடுத்து டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், மோலார் வால்யூம். ஓகே, ஈஸியாக நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எந்த பாயிண்ட்லாம் எழுதுவேன்னா, கண்டிப்பாக பாய்லிங் பாயிண்ட் எழுதுவேன், ஃப்ரீசிங் பாயிண்ட் எழுதுவேன், அதுக்கப்புறம் டென்சிட்டி எழுதுவேன், டெம்பரேச்சர் எழுதுவேன். அவ்வளோதான். பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், டென்சிட்டி, டெம்பரேச்சர், ரொம்ப ஈஸி இல்லையா? எஸ். ஸோ ஹாஃப் இயர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குப்பா. இப்போ இதை வந்து எல்லாரும் லிசன் பண்ணுங்க. ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸா இருக்கும். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும், நமக்கு மாஸ் டிபெண்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நான் சொல்லி தரேன், ஆனா நீ ஒன்று நம்ப மாட்ட. இந்த வருஷம் நீட் 2024ல இதை மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. இதே கொஸ்டின் அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க, அப்படியே கேட்டிருந்தாங்க. சரியா? நான் சொல்லி தரேன், லிசன் பண்ணு. நீ நம்ம படிக்கிறதெல்லாம் நீட்ல எங்க வரப்போதா, ஜேல வரப்போதா, இப்போ வந்து 11th படிப்போம் அப்புறமா பார்த்துக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். ரெண்டும் ஒரே ப்ரிப்பரேஷன் தான். நம்ம என்ன பண்ணலாம், parallel படிக்க முடியும். சரியா? parallel we can prepare for NEET and JEE also. நீ கான்செப்ட் இங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணா போறோம். சரியா? இங்க நம்ம கான்செப்டை ஸ்டேட் போர்டுக்கு படிக்கிறப்பவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுப்போம். எக்ஸ்ட்ராவா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலே போறோம் ஃபார் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சரியா? ஓகே, உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போவே சொல்லிடுறேன், 12th பசங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், அதை நான் உங்களுக்கே சொல்லிடுறேன். சரியா? either you have to score 199 cut off, ஒரு மார்க் கூட கம்மி கிடையாது. 199 எவ்வளவு தெரியுமா? மேக்ஸ்ல நீ 100 மார்க் வாங்கணும், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 99 வாங்கணும். இதுதான் 199. 99 இல்ல, இதுலயும் வந்து நீ வந்து பார்த்தனா 2 சப்ஜெக்ட்ல 100, ஒரு சப்ஜெக்ட்ல நீ 1 மார்க் வேணா லூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து 1 மார்க் வேணா நீங்க வந்து லூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் 199 கட் ஆஃப். யூ ஷுட் எய்தர் ஸ்கோர் 199 கட் ஆஃப், இல்லனா என்ட்ரன்ஸ் எழுதணும், இல்லனா என்ட்ரன்ஸ் எழுதியே ஆகணும். எதை சூஸ் பண்ணிக்க போறீங்க? நம்ம எதையுமே லீவ் பண்ண முடியாது. we need to aim for both. இது ரெண்டுமே முடியுமா? ரெண்டுமே முடியும். இது ரெண்டுமே பாசிபிள். எப்படி? புரிஞ்சு படிச்சீங்கன்னா. நீ புரிஞ்சு படிச்சா இந்த 199 கட் ஆஃப்ல வரக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின், புக் இன்சைட் 1 மார்க், கிரியேட்டிவ் ப்ராப்ளம், இதெல்லாம் நீ சூப்பரா படிச்சு எழுதிடலாம். ரைட்? நீ புரிஞ்சு படிக்கிறப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீ கான்செப்ட் முடிச்சிட்டாலே சிலபஸ் முடிச்சிருவீங்க. ப்ராப்ளம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போறோம். புரிஞ்சுதா? சோ புரிஞ்சு படிங்க தயவு செய்து. இப்போ இதே கொஸ்டின் எப்படி கேட்டாங்க? மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்டாங்க. எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஐசோ தெர்மல். ஐசோனா என்னப்பா? ஐசோனா என்ன? சேம், சிமிலர், மாற்றம் இல்லை, கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஐசோனா மாறல, சேமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஐசோ. ஓகே, தெர்மல் அப்படின்னா என்னது? தெர்மல்னா டெம்பரேச்சர் இல்லையா? ஐசோ தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் வந்து மாறல அப்படின்னு அர்த்தம். டெம்பரேச்சர் வந்து மாறல அப்படின்னு அர்த்தம். இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்ப என்னவா இருக்கும்? டெல்டா டி. நான் என்ன சொன்னேன்? டெல்டானா சேஞ்ச் சொன்னேன் இல்லையா? அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து ஜீரோவா இருக்கும். ரைட்? அடுத்து வாங்க, அடியபேட்டிக் ப்ராசஸ்ல, அடியபேட்டிக் ப்ராசஸ் அது வருவோம், அப்புறமா வருவோம். இப்போ இதுக்கு வருவோம். ஐசோ. ஐசோனா சேம், கான்ஸ்டன்ட். ரைட்? ஐசோனா சேம், கான்ஸ்டன்ட். இங்க ஒருத்தி உயிரை விட்டு நடத்திட்டு இருக்கேன், பாண்டிச்சேரி காரைக்கால் லீவுன்னு ஒருத்தன் சாட்ல போடுறான். காம் டவுன் ஷாவனி, காம் டவுன்.
all is well. Listen பண்ணுங்க. ஐசோபாரிக், ஐசோ அப்படின்னா வந்து சேம் அப்படின்னு அர்த்தம். சரியா? பாரிக், பார் அப்படிங்கிறது வந்து என்னது? பார் அப்படின்னா அந்த பார் இல்ல, என்னது? பிரஷர் உடைய யூனிட் இல்லையா? சோ பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட், which is change in pressure வந்து 0. ஐசோபாரிக்னா பிரஷர் கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து கேட்டாங்க, ரைட்? இதுதான் மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டாங்க. ஐசோகோரிக், கோரிக், ஐசோகோரிக் வந்து என்னது? வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், ரைட்? வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0. அடியபேட்டிக் ப்ராசஸ்னா என்ன? யாருக்கெல்லாம் தெரியும்? அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா Q which is equal to 0. ஹீட் சேஞ்ச் இருக்காதுப்பா, ஹீட் 0. ஓகே, Q வந்து 0. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுத போறோம்னு பார்க்கலாம். Isothermal process அப்படின்னா isothermal process is defined as one in which temperature of the system remains constant. Temperature constant இருக்கும். எப்படி? During the change from initial to final. Initial stage ல இருந்து final stage வரைக்கும் temperature வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். dt னா என்ன? dt அப்படின்னா என்னப்பா? Change in temperature. ஓகே மேம், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. ஆமா, நிறைய டைம் அப்படிதான் வந்துருது. ஸோ dt அப்படிங்கிறது வந்து என்னது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 0வா இருக்கு, 0வா இருக்கு. அடுத்து வாங்க, adiabatic process, the process in which no heat flow. no heat flow தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? Q equal to 0 அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒரு சிஸ்டம்ல ஹீட் உள்ளேயும் போல வெளியும் வரல. no heat can flow into or out of the system. எந்தவித ஹீட் டிரான்ஸ்ஃபரும் இல்ல. சரியா? எந்தவித ஹீட் டிரான்ஸ்ஃபரும் இல்ல. 113 பேர் வெற்றிகரமா, ஐ திங்க் சோ 11th லைவ்ல இன்னைக்கு தான் நம்ம 100 people கிராஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ எம் சூப்பர் ஹாப்பி. ஓகே, சோ இது வந்து ஒரு நாள் 500 ரீச் ஆகணும். அடுத்து பாருங்க, ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் அப்படின்னா என்னதுப்பா? பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்? So isobaric process is defined as one in which pressure of the system remains constant. pressure வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். எங்க இருந்து? இனிஷியல்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் பிரஷர் மாறாது. dp னா என்ன? வாட்ஸ் அப் dp இல்ல, சேஞ்ச் இன் பிரஷர் வந்து நமக்கு 0வா இருக்கு. சேஞ்ச் இன் பிரஷர் வந்து நமக்கு 0வா இருக்கு. ஓகே, ஐசோகோரிக்னா என்னப்பா? வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும், அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0. புரிஞ்சுதா? சோ நான் இப்போ உங்ககிட்ட வந்து क्वेश्चन கேட்க போறேன். எனக்கு இப்போ யார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுங்க. T கான்ஸ்டன்ட்டா? எனக்கு சார்ட்ல இவ்வளவுதான் வரணும். T கான்ஸ்டன்ட்டா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா, இல்ல வால்யூம் கான்ஸ்டன்ட்டா, பிரஷர் கான்ஸ்டன்ட்டா, இல்ல Q வந்து ஈக்குவல் டு 0வா? நான் ஒரு ப்ராசஸ் சொல்லுவேன், அப்போ அது என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல போறீங்க. சரியா? எஸ், ஐசோகோரிக். ஐசோகோரிக் டக்குன்னு யார் ஃபாஸ்டா சாட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஐசோகோரிக்னா வால்யூமா பிரஷரா? பாதி பேர் பிரஷர் சொல்றப்ப டெம்பரேச்சரா? ஐயோ, ஐசோகோரிக் என்னது? வால்யூம் கான்ஸ்டன்ட். ஓகே, சோ ஐசோகோரிக். ஓகே, ஐசோகோரிக் ல வால்யூம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஐசோபாரிக். ஐசோபாரிக்ல என்ன கான்ஸ்டன்ட்? ஐசோபாரிக்ல என்ன கான்ஸ்டன்ட்? வெரி குட், பிரஷர். ஓகே, சோ ஐசோபாரிக்ல வந்து பிரஷர் கான்ஸ்டன்ட். ஐசோபாரிக். ஐசோதர்மல்ல என்ன கான்ஸ்டன்ட்? ஐசோதர்மல்ல என்ன கான்ஸ்டன்ட்? ஐசோதர்மல். டெம்பரேச்சர். வெரி குட், ஐசோதர்மல்ல டெம்பரேச்சர். ஓகே, சோ அடுத்து என்ன ப்ராசஸ் மீதி இருக்கு? Q வந்து 0, அப்ப அது என்ன ப்ராசஸ்? Q 0, அப்ப அது என்ன ப்ராசஸ்? ஹீட் வந்து 0 பா. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து 0. ஹீட் ஃப்ளோ, இன் ஃப்ளோ, அவுட் ஃப்ளோ எதுவுமே இல்ல. ஹீட் ஃப்ளோ இல்ல, அப்ப அது என்ன ப்ராசஸ்? ஜாக் கரெக்டா சொல்லிட்டாங்க, அடியபேட்டிக் ப்ராசஸ். ஆராத்யா சொல்லியாச்சு, சூப்பர். ருத்ராம்பிகா சொல்லியாச்சு, இட் இஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, சோ அடியபேட்டிக் இஸ் த ரைட் ஆன்சர். மறக்க மாட்டீங்க இல்லையா? ஓகே,
ஸோ மணி என்னப்பா இப்போ கரெக்டாக ஐ வில் ஷோ யூ ஹவு டு டவுன்லோட் த டெய்லி ஸ்டடி பிளான். ஸோ அந்த டெய்லி ஸ்டடி பிளானை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படி சொல்லிடவா? யா. ஸோ நம்ம சேனல் இருக்காப்பா, நம்மளுடைய வேதாந்து 11th 12th சேனல் இருக்கு. ஸோ நம்ம சேனலில் போனீங்கன்னா வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட், கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ளே போங்க. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னா தோ பாருங்க, இங்கே இருக்கா 11th ஸ்டூடெண்ட்ஸ் டே 4 ஸ்டடி பிளான் வித் சொல்யூஷன்ஸ் ஹியர். இதை கிளிக் செய்யவும். இதை கிளிக் செய்தீர்கள் என்றால் இங்கே உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்க வேண்டும். ஓகே, ஸோ எல்லாரும் உங்களுடைய ஃபோன் நம்பரை இங்கே கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், சூப்பர். ஸோ சொல்யூஷனோட சேர்த்து இருக்கும், ஆன்சரோட சேர்த்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாரு, இது வந்து டே 3 ஸ்டடி. ஓகே, அதுக்கு கீழே போனோம் அப்படின்னா ஹியர் யூ ஹாவ் ஷேர்ட் ஆல் ஆஃப் யுவர் சக்ஸஸ் ஸ்டோரி. சூப்பர். ஸோ கண்டிப்பாக யாராவது உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியும் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் போயிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கமெண்ட்டில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வி வேர் லைக் சூப்பர் ஹாப்பி. ஓகே, சமப்பா. ஓகே, ஸோ நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, எஸ். எங்க எல்லாரும் ரெடியா? ஓகே, ஸோ நவ் வி வில் கண்டினியூ. ஆட் போட்டாங்களா? $74. ஓகே, சூப்பர். பாண்டிச்சேரி, காரைக்கால், சென்னை டுமாரோ லீவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூப்பர். நியூஸ் மாதிரி இருக்கு. கண்ணு வச்சுட்டீங்க பாருங்க. இப்போ 89 நம்பர்ஸ் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, வியூஸ்லாம் பிரச்சனையே இல்லை எனக்கு. ஓகே, ஸோ எனக்கு 10 பேர் சீரியஸாக கவனிக்கிறாங்கன்னா ஐ கேன் ஹெல்ப் தெம் டு ஸ்கோர் சென்டிமெண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகே, 10 பேர் தான் எனக்கு சின்சியராக கிளாஸ் கடைசி வரைக்கும் லிசன் பண்ணாங்கன்னா அந்த 10 பேர் எனக்கு சென்டம் எடுத்தா போதும். சரியா? ஓகே, யா. கியூப் வாலா, இஃப் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, லைவ் கிளாஸை ஸ்டார்டிங்லேருந்து பாருங்க. ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஎஸ்பி கண்டிப்பாக வில் ட்ரைப்பா. ஓகே, தேவை நாங்கள் பண்ணணும் தான் நினைக்கிறோம். பட் கரெக்டாக நம்ம அதை டைப் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஓகே, யா, லெட்ஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் த யூஷுவல் டெஃபினிஷன் ஆஃப் என்ட்ரோபி அண்ட் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் என்ட்ரோபி? என்ட்ரோபி அப்படின்னா வந்து என்னது நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ட்ரோபி அப்படின்னா வந்து ரேண்டம்னஸ். என்ட்ரோபினா டிஸ்ஆர்டர்லினஸ் ஆஃப் அ சிஸ்டம். இப்போ நம்மளுடைய என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ், சாரி, ஒரு விஷயம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னா என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகணுமா? புரியல. லைக் டிஸார்டர்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனா தான், ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆனாதான் ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்குமா? ஓகே, இது வந்து நமக்கு சரியா புரியல. ஆர்டரா கரெக்டா இருந்தா தானே ஸ்டேபிளா இருக்கும். அது என்ன ரேண்டம்னஸ் டிஸார்டர்னஸ் இன்க்ரீஸ் ஆனா ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், கண்டிப்பா தமிழ் ஓசை கண்டிப்பா அட்லீஸ்ட் கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க கேட்டிருக்கீங்க. அது தாராளமா முடியும்ப்பா. ஓகே, யா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் இருக்கீங்க அந்த ப்ரேயர் பீரியட், லைக் அந்த அசம்பிளியில் வந்து நம்மளாம் நின்றுட்டு இருக்கோம். ரைட், அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா பாதி பேர் தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுவாங்க, பாதி பேர் ஃபேக்காக தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. அதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்போ உண்டு. இப்போ உண்டா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு சேலஞ்ச் விடுறேன். ஒரு நாள் முழுக்க, இல்லை வேணாம் 10 மணி நேரத்துக்கு உங்களால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அட்டென்ஷன் அப்படி நிற்க முடியுமா? இல்லை 10 மணி நேரத்துக்கு நீ ரேண்டமாக இருளே, நீ ஜாலியாக டிஸார்டராக பிடி பீரியட் மாதிரி நீ விளையாடு, உட்காரு, படுத்து தூங்கு, நீ என்ன வேணா பண்ணு, நீ ஆர்டராக இருக்காத, நீ அப்படியே ரேண்டமாக ஆளாளுக்கு எங்கே வேணா கிரவுண்டில் ஜாலியாக சுற்றுங்க அப்படின்னா உன்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியுமா? ஒரு 10 hours எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே அட்டென்ஷனில் சும்மா நின்னா நீ ஸ்டேபிளா இருப்பியா? இல்ல அந்த 10 hours நீ எப்படி வேணா இரு, ரேண்டமா இருனா நீ வந்து ஸ்டேபிளா இருப்பியா? சொல்லு பார்க்கலாம். ரேண்டமா இருந்தா ஸ்டேபிளா இருப்பியா? இல்ல பிடி பீரியடா இல்ல அசம்பிளியா? பிடியா அசம்பிளியா? சொல்லுங்க. ரேண்டமா இருந்தா நம்மளால தாராளமா இருக்க முடியும் இல்லையா? ஆனா ஸ்ட்ரெயிட்டா நிக்க சொன்னா 1/2 மணி நேரம் கூட நிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
இல்லையா? ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த டிஸார்டர்லினஸ் ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் நம்ம பென்சீன் ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12th கிளாஸ் கபிலன் அடுத்த பீரியடுப்பா 7:30க்கு 12th கிளாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த பென்சீன் ரிங்ல அந்த எலக்ட்ரான் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு, சுத்திட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் டிஸார்டரா இருக்கு இல்லையா? அதனால தான் அதோடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ என்ட்ரோபி இஸ் த மெஷர் ஆஃப் இந்த ரேண்டம்னஸையும் இந்த டிஸார்டர்னஸையும் நம்ம மெஷர் பண்றது தான் entropy. Okay, so this entropy is equal to heat energy divided by constant temperature. ஒண்ணும் இல்ல, இந்த ஃபார்முலாவே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, so cute அப்படின்னு ஞாபகிச்சுக்கோ. cute entropyங்கிறது வந்து ரொம்ப cute அப்படிங்கிற மாதிரி ஞாபகிச்சுக்கோ. q by t entropyங்கிறது q by t. entropy என்னது? s. entropy s அப்படின்னு சொல்லுவோம். q அப்படிங்கிறது என்னது? heat. t னா temperature இல்லையா? So now tell me one thing, enthalpy na enna? Enthalpy eppadi eludhuvom? Enthalpy eppadi eludhuvom? Let me know in the chat section. Enthalpy eppadi pa eludhuvom? Enthalpy h, very good. Enthalpy and the t h sound vandu namakku and h odudhu nalla kekudhu illaya? So enthalpy na h nu avuchu. Okay, so ipo parunga units of entropy vandu joule per kelvin. Okay, illana calories per kelvin அப்படின்னு எழுதுவோம். joule per kelvin இல்லனா calories per kelvin. இது SI யூனிட், இது CGS யூனிட். so entropy என்றால் randomness or disorderedness என்பது பொருள். and entropy is equal to q by t, heat energy by temperature. இம்பார்ட்டண்டா ரெண்டு क्वेश्चन, அத மட்டும் என்ன நடத்த விட்டுருங்க. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாரும் சம ஃபியூரியஸா லிசன் பண்ணுங்க. அந்த இப்பதான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन குள்ள போறோம். Gibbs free energy னா என்ன? கண்டிப்பா வரும். இந்த half yearly எக்ஸாம்க்கு கண்டிப்பா வரும் இது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பாத்தலாம் கூட நீங்க படிச்சுக்கோங்க. தோபர் characteristics of internal energy 5 மார்க் ஷார்ட் 5 மார்க் இல்லனா இதுல 3 பாயிண்ட் எழுத சொல்லி 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா characteristics of Gibbs free energy 5 மார்க். தயவு செய்து இந்த 3 क्वेश्चन இன்னைக்கு என்ன நடத்த விட்டுரு, முடிக்க விட்டுரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்காக தான் சொல்றேன். சரியா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Gibbs free energyனா என்னன்னு பார்க்கலாமா? எஸ். ஸோ Gibbs free energy is defined as the part of the total energy of a system that can be converted or available for conversion into work. ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து எனர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்டேன். எனர்ஜி இருக்கு மேம். படிக்கிறதுக்கு எனர்ஜி இருக்காடா அப்படின்னா படிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோதான் எனர்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒர்க்கா கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதுதான் Gibbs free energy. என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க்கா 3 மார்க் क्वेश्चन வரும். ஒர்க்கா கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளோ அவைலபிள் எனர்ஜி இருக்கோ, ஒர்க்கா மாத்துறதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதுதான் Gibbs free energy அப்படின்னு சொல்றோம். சரியா? டெல்டா G அப்படின்னு சொல்றோம். So Gibbs free energy is defined as the part of the total energy. ஒரு டோட்டல் எனர்ஜில ஒரு பகுதி. எந்த பகுதி? that can be converted to work. எவ்வளோ எனர்ஜியை நம்ம ஒர்க்கா மாற்ற முடியுமோ அதை தான் Gibbs free energy அப்படின்னு சொல்றோம். ஃப்ரீ எனர்ஜினா ஞாபகம் வச்சுக்கோ. ஒர்க்கா மாத்துறதுக்கு இந்த வேலை செய்ய உங்ககிட்ட எவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதாவது உங்க ஒர்க்கை தாண்டி எவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்கு இந்த வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி. ஸோ யா, how much energy நீ ஒர்க்கா மாத்தலாமோ அதுதான் Gibbs free energy அப்படின்னு சொல்லுவோம். எஸ். ஸோ Gibbs free energy can be mathematically defined as, இதை கண்டிப்பா எழுதணும்பா, H minus Ts. ஓகே, H minus Ts. ஓகே, நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஹாட்ஸ் கொஸ்டின்லாம் படிப்போம் இல்லையா? ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி ஞாபகம். HOTSல O கட் பண்ணிடு. H minus TS. H னா என்னது? என்தால்பி. S என்னது? என்ட்ரோபி. T என்னது? டெம்பரேச்சர். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படின்னா என்ன? The change in enthalpy of a system when 1 mole of the substance is completely burnt in excess of air to oxygen. Enthalpy of combustion na என்ன தெரியுமா? ஒரு mole of substance, okay, what is the change in enthalpy? Okay, the change in enthalpy of a system when 1 mole of substance கம்ப்ளீட்டா நம்ம burn பண்றதுக்கு எவ்வளோ enthalpy மாறுதோ,
1 mole of substance excess of air, excess of oxygen heat பண்றப்போ எவ்வளோ நமக்கு கன்வெர்ட் ஆகுதோ அதை தான் சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு வாட்டி படிச்சுக்கோ. இது நம்ம டெல்டா HC அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் a 2 mark question. ஓகே, இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் மேபி ஐ வில் கிவ் யூ இந்த PDF. நான் சிம்பிளா என்னன்னு சொல்லிடுறேன், பிகாஸ் அடுத்து 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நான் நடத்த போறேன். அதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? The variables like pressure, volume, temperature are used to describe the state of a system. Okay, so state function அப்படிங்கிறது வந்து does not depend on the path. எந்த path அந்த reaction undergo பண்ணுது அப்படிங்கிற path டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா அது வந்து state function. path டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோ, depends on the path டிபெண்ட் பண்ணி இருந்தா அது path function. எக்ஸாம்பிள் எழுதிருங்க. pressure, volume, temperature இதெல்லாம் வந்து state function. work, heat இதெல்லாம் path function. path டிபெண்ட் பண்ணி இருந்தா path function, path டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது state function. அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதினா போரும். ஓகே, எஸ், pathனா இந்த ரியாக்ஷன் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஸ்டெப்ஸை அண்டர்கோ பண்ணுது. இப்போ என்தால்பியில் நம்ம படித்தோம் இல்லையா, சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, மல்டி ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, நம்மளுடைய என்தால்பி சேஞ்ச் வந்து சேம் தான் அப்படின்னு பார்த்தோம். அப்போது அந்த என்தால்பி வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை, ரைட்? இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் தான் டிபெண்ட் பண்ணி இருந்தே தவிர பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை. அது என்ன லால படித்தோம்? 12th என்ன பார்க்க போகிறோன்னு மட்டும் சொல்லுங்கள். Hey 12th பசங்களா, டுடே யூ ஹாவ் த பிசிக்ஸ் கிளாஸ் பா. லைவ் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. பிசிக்ஸ் கிளாஸ் என்ன சாப்டர்னு போட்டிருக்காங்க பாருங்க லைவ் ஷெட்யூல்ல. புரிஞ்சுதா? ஏன் ஃபஸ்லாவா? ஐயோ, ஒருத்தர். வெரி குட். நிகர்ஷினி சூப்பர். ஹெஸ் லா, ஆராத்யா, யுவஸ்ரீ, கார்த்திகேயன், கார்த்தி, பிரியதர்ஷினி, யுவஸ்ரீ, சூப்பர். ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன்ல நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ இதுவே பாத்தை டிபெண்ட் பண்ணியிருந்தா ஒர்க்கு, ஹீட்லாம் வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதான் வந்து பாத் ஃபங்க்ஷன்ல வராங்க. ஓகே, இப்போதான் இன்டர்னல் எனர்ஜியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வரும். மேக்ஸிமம் இது 3 மார்க்ல தான் கேட்பாங்க, 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுத சொல்லி. ஓகே, internal energy of a system is an extensive property. First point ஞாபகம் வச்சுக்கோ, அது ஒரு extensive property. extensive propertyனா என்ன? மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஆனா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் a system is a state function. நம்ம தான் இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ரைட்? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாக்ஸ் போடுறத மட்டும் எழுதி போறோம். The change in internal energy of a system expressed as, இப்போ அந்த இன்டர்னல் எனர்ஜியுடைய சேஞ்ச் டெல்டா யூவை எப்படிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோமா? U2 minus U1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஈஸி, சிம்பிள். டெல்டா யூ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியா டெல்டா U2 minus U1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சிம்பிள். In a cyclic process, ஒரு cyclic processல there is no internal energy change. cyclic processனா என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏலேருந்து பி தான் இந்த ரியாக்ஷன். அதை நான் என்ன பண்ணலாம்? ஏலேருந்து எக்ஸ், எக்ஸ்லேருந்து ஒய், அண்ட் தென் ஒய்லேருந்து பி அப்படின்னு பார்த்தோம். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ்ல இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. இன்டர்னல் எனர்ஜிலாம் எதுவும் மாறாது, இட் இஸ் 0. புரிஞ்சுதா? ஸோ டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். இன்டர்னல் எனர்ஜியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? 3 கேட்டா இந்த 3 பாயிண்ட் எழுதுங்க போறோம். என்னது? அது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், அது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அடுத்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை U2 minus U1 அப்படின்னு எழுதுவோம். U2 minus U1 அப்படின்னு எழுதுவோம். அடுத்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து 0 தான். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து 0. ஓகே, 5 மார்க்ல கேட்டா இந்த 2 பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகே, if the internal energy of a system at final states is less than the initial state of the system, நமக்கு வந்து டெல்டா யூ நெகட்டிவா இருக்கும். எவ்வளோ ஈஸி இது, வெயிட் பண்ண, நல்லா லிசன் பண்ணேன். இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்ம என்ன பார்த்தோம்? U2 minus U1 இல்லையா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பார்த்தோமா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க?
நமக்கு the internal initial minus final பார்த்தோமா final minus initial அதாவது u2 minus u1 எழுதலாம் அப்படி இல்லனா delta u change in internal energy வந்து delta uf minus ui final minus initial அப்படினு எழுதலாம் இப்போ எனக்கு இந்த ஃபைனல் உடைய இன்டர்னல் எனர்ஜி கம்மியா இருக்குன்னு வெச்சுக்கோ இந்த வேல்யூ கம்மியா இருந்துச்சுனா இந்த டேர்ம் என்ன ஆகும் நெகட்டிவ் ஆயிடும் இல்லையா இந்த டேர்ம் நமக்கு நெகட்டிவ் ஆயிடும் ஆமா 2 minus 5 வெச்சுக்கோ இது 2 தான் இருக்கு இது 5 இருக்கு இது வேல்யூ கம்மியா இருந்தா 2 minus 5 minus 3 தானே வரும் ஓகே இதுவே இந்த வேல்யூ கம்மியா இருந்தா இது பாசிட்டிவா இருக்கும் இதுவே f வேல்யூ அதிகம் ஃபைனல் அதிகமா இருக்கு இன்டர்னல் கம்மியா இருந்தா அது வந்து என்னது it is positive கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க if the internal energy of a system at final stage is greater than initial uf வந்து ui விட அதிகமா இருந்துச்சுனா பாசிட்டிவா இருக்கும் அவ்வளவுதான் ஓகே ரொம்ப ஈஸி இதோ பாரு delta u is given by delta uf minus ui final stage minus initial stage final stage ஓட வேல்யூ இது பெருசா இது பெரிய நம்பராவும் இது சின்ன நம்பராவும் இருந்தா delta u வேல்யூ பாசிட்டிவா இருக்கும் இதுவே delta f வேல்யூ சின்னதாவும் இது பெருசாவும் இருந்தா இது நெகட்டிவா இருக்கும் இதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஈஸி அல்லே சூப்பர் இப்போ அடுத்த क्वेश्चन போலாம் characteristics of Gibbs free energy this is the most important question எல்லாரும் ஃபோக்கஸ்டா ரெடியா இருக்கீங்களா அடுத்து ஒரு 5 minutes தான் நமக்கு டைம் இருக்கு 7th class ஸ்டார்ட் ஆயிடும் சாரி 7:30 க்கு வந்து 12th class ஸ்டார்ட் ஆயிடும் are you all ready this is the most important 5 mark question most important are you ready சூப்பர் ரெடியா சூப்பர் கரெக்ட்டா கவனிங்க கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன நம்ம ஆல்ரெடி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம் இல்லையா எவ்வளோ எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை தான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ரைட் ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி is defined as the part of total energy of a system that can be available for the conversion to work work-ஆ மாத்துறதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதுதான் Gibbs free energy ரைட் இது வந்து டிஃபைன் Gibbs free energyலயே நம்ம படிச்சோம் ரைட் இந்த Gibbs free energy-யை mathematically எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் H minus Ts enthalpy minus temperature into entropy enthalpy which is equal to temperature into enthalpy minus temperature into entropy H minus Ts இதுல H தான் எனர்ஜி enthalpy எழுதிருங்க பெஸ்ட் enthalpy T தான் temperature S தான் entropy G அப்படிங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன் G அப்படிங்கிறது என்னது ஸ்டேட் ஃபங்க்ஷன் அதாவது அது பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது அது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் and is a single valued function அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் G2 G1 இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூலாம் கிடையாது ஒரே ஒரு வேல்யூ தான் ஓகே அடுத்து பாருங்கள் G is a extensive property which is mass depend பண்ணி இருக்காது சரியா extensive property G வந்து extensive property and then it is a state function இதுதான் நம்ம பார்த்தோம் இதுல internal energyயும் சேம் தான் it is a state function and then extensive property delta G becomes intensive property for a closed system இதுவே நமக்கு closed system-ஆ இருக்கு நீ ஒரு காஃபி வச்சிருக்க அந்த காஃபியை தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்குள்ள போட்டுற ஃப்ளாஸ்க்குள்ள காஃபி இருந்தா அந்த ஃப்ளாஸ்கை விட்டு ஹீட் வர முடியாது இல்லையா அப்ப அது க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்லுவோம் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்ல இந்த டெல்டா ஜி வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா மாறிடும் மாஸை டிபெண்ட் பண்ணி மாறிடும் ஓகே மாஸை டிபெண்ட் பண்ணாம மாறிடும் இல்லனா மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் சரியா both G and delta G are correspond to system only delta G ஆ இருக்கலாம் இல்ல change in G ஆ இருக்கலாம் ரெண்டுமே ஒரு சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே delta G which is equal to delta H minus T delta S ஒண்ணும் இல்ல G இருக்கு இல்லையா G is equal to H minus Ts இதுல தான் முன்னாடி எல்லாத்துக்கும் டெல்டா போட்டுக்கோ ஓகே so delta G which is equal to delta H T delta S ஏன்னா டெம்பரேச்சர் எனிவே நமக்கு மாற போறதில்ல so T delta S so இந்த பர்టిక్యులர் எக்ஸ்பிரஷனை வெச்சு தான் இத வெச்சு நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பான்டேனிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்குமா லைக் எந்தவித எனர்ஜி நீட்ஸும் இல்லாம தானாவே நடக்குமா இல்ல நான் ஸ்பான்டேனியஸா இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் is used to predict the spontaneity of a process ஒரு process உடைய ஸ்பான்டேனிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகே
delta G gives the criteria for spontaneity at constant pressure and temperature. Constant pressure and temperature லயும் இந்த delta G உடைய வேல்யூ வச்சு தான் நம்ம ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? 5 பாயிண்ட் போறோம். ஓகே, சோ இதெல்லாம் நீங்க வந்து இது வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்பான்டேனிட்டி பா. இதெல்லாம் கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்பான்டேனிட்டி எழுதலாம், ரொம்ப ஈஸி. இதோ பார், டெல்டா ஜி நெகட்டிவ்னா அந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸா இருக்கும். கண்டிப்பா எழுது. ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா இருக்கும். டெல்டா ஜி பாசிட்டிவ்னா அந்த ப்ராசஸ் நான் ஸ்பான்டேனியஸ். டெல்டா ஜி ஜீரோனா அந்த ரியாக்ஷன் ஈக்விலிபிரியம்ல இருக்கு. ஓகே, சோ எந்த ஒரு for any system at constant pressure and temperature delta G which is equal to delta H minus T delta S அப்படின்னு தான் நம்ம வந்து எழுதுவோம். புரிஞ்சுதா? ஓகே, சோ இப்போ இதுக்கு இந்த அடுத்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் கூட நீங்க எழுத வேண்டாம், but just know this. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி பார்த்தலாமா? சோ Gibbs free energy அப்படிங்கிறது என்னது? Are you all there? Gibbs free energy என்ன? Available energy to do work. ஒரு ஒர்க் செய்யறதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதான் Gibbs free energy. அதை நம்ம delta G equal to T minus S அப்படின்னு H minus T delta S, H minus T delta S அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, அண்ட் தென் என்னது 11th எப்போ லைவ் போடுவீங்களா? இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டோட லைவ் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th வந்து 7:30 லைவ் இருக்கும். இப்போ 12th கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஓகேவா ஹேமலதா? இப்போ பார்த்தீங்க எப்போ இது 11th லைவ் தான்ப்பா. ஏன் இது வந்து 11th லைவ் தான். எவ்ரிடே at 6:30 11th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் உண்டு. சரியா? மறக்காதீங்க, எவ்ரிடே at 6:30 11th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் உண்டு. யா, ஸோ டெல்டா ஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் பார்த்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அண்ட் தென் அது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் டெல்டா ஜியோடைய வேல்யூ வச்சு நம்ம ஸ்பான்டேனிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். டெல்டா ஜி பாசிட்டிவாக இருந்தால் நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். டெல்டா ஜி ஜீரோனா அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து ஈக்விலிபிரியம்ல இருக்கும். அவ்வளோதான். சூப்பரா எழுதிருங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பா எழுதிருப்பா. 5 மார்க் क्वेश्चनனா 5 பாயிண்ட்ல இந்த பர்టిక్యులர் பாயிண்ட மிஸ் பண்ணாம எழுது. ஸ்பான்டேனிட்டி எழுதினா இதுவும் எழுது. டெல்டா ஜி நெகட்டிவ்னா ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவ்னா நான் ஸ்பான்டேனியஸ், ஜீரோனா ஈக்விலிபிரியம். அவ்வளவுதான். ஓகே, சோ ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस. சோ இப்போ நம்ம வந்து செஷன் எண்ட் பண்ண போறோம். PDF வந்து இந்த லைவ் சாட் உடைய கமெண்ட்ஸ்ல நான் பின் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்போ 12th கிளாஸ் இருக்கு. யாரெல்லாம் ஸ்டடி பிளான் டவுன்லோட் பண்ணலையோ தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அண்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் இந்த லைவ் செஷன் எப்படி போச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்மாஷ் த லைக் பட்டன். டாடா, பை பை, லவ் யூ. டுமாரோ வி ஹாவ் லைவ் at 6:30. டாடா.